இப்போ சிக்கன் கிரேவி பண்ணுறோம் இட்லிக்கு. ஸோ அதுக்கு தேவையான அளவு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்குறோம். கல் உப்பு, எண்ணெய், மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் சிக்கன் வச்சுருக்கோம். இப்போது குக் பண்ணுறதுக்காக குக்கர் வச்சுருக்கேன். ஆன் பண்ணியாச்சு. ஆயில் ஊற்றுறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. பட்டை, ஒரு ஸ்டார் அனஸ், விரிஞ்சி இலை, இது பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, மராட்டி மொக்கு போட்டிருக்கேன். அந்த எண்ணெயோட சூடில் வந்து மசாலாலாம் பொரிய ஆரம்பிக்குது. நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போடுறேன், பச்சை மிளகா போடுறேன், வெங்காயம் போடுறேன். இது போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள்தூளும் கல்லுப்பும் கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா திக்காக கிரேவியாக கிடைக்கும். சப்போஸ் வெங்காயம் வதங்காமல் நீங்கள் இந்த ஸ்டேஜில் தக்காளி எல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தனியாக போகும். அந்த வெங்காயம் தக்காளிலாம் தனியாக நிற்கும். அது வந்து கிரேவி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வதக்குறீங்களோ அவ்வளோ நல்ல கிரேவி வந்து உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும். ஸோ நான் இப்போ 1/2 kgக்கு பாதி தான் எடுத்திருக்கேன்றதுனால ஒரு 2 ஆனியன் தான் போட்டேன். 2 பேர் தான் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால. நான் இப்போ 2 பேருக்கு குழம்பு வைக்கிறதுனால 1/2 kgலையும் பாதி தான் நான் போட்டிருக்கேன். அதனால் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் 1 கிலோ சிக்கன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வெங்காயத்தெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். 2 டீஸ்பூன் போடுறேன் நான். இதுவும் நல்லா வதங்கணும். ஸோ இது வதங்கவும் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வதங்க ஆரம்பிக்கும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ தக்காளி போட்டாலும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வதங்க ஆரம்பிச்சிடும். இந்த சைஸில் நான் 2 வெங்காயம் 1/4 கிலோவுக்கு போட்டிருக்கேன். இப்போ தக்காளி போடுறேன். எப்பவுமே தக்காளி போட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு மூடி வச்சிருங்க. ஸோ ஈஸியாக அது குக் ஆகிடும். தக்காளி நல்லா குக் ஆகணும். ஸோ பேலன்ஸுக்கு உப்பும் நான் போட்டுடுறேன். பேலன்ஸ் மஞ்சள் தூளையும் போட்டுடுறேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறோம். தக்காளி இப்போ ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகிடுது பாருங்க. இல்லைன்னா ரொம்ப நேரம் வதக்கிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? நல்லா எதுவுமே வெங்காயம் தக்காளி எதுவுமே தெரியாது. எல்லாமே பேஸ்ட் போல் நல்லா மசிஞ்சிடணும். இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடணும். இப்போ நான் மிளகாத்தூள் போட போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. அண்ட் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்து சோம்பு ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த கரம் மசாலாவையும் சோம்பையும் நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணும்போது அதை வைக்க மறந்துட்டேன். ஸோ அது 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் சிக்கனும் நம்ம போட்டுடணும். எப்போவுமே சிக்கன் வந்து ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு மைல்டாக ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிட்டு, சிக்கன் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். வதக்குனீங்கன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும், ஹார்டாகிடும். ஸோ ஒரு 1 மினிட் நல்லா எல்லா மசாலாவும் அந்த சிக்கன் வதங்கிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றி சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த இடத்துல நீங்கள் சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்குது, கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு, காரம், எனக்கு உப்பு காரம் எல்லாமே என்னோடதுல கரெக்டாக இருக்குது. நல்லா கலந்துட்டு இப்போ குக்கர் மூடிட போகிறோம். எப்போவுமே ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வெயிட் போடுங்க, அதுதான் சேஃப்டி. இங்கே ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. வெயிட் போட்டு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க.
ஃபஸ்ட்டு விசில் வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. இட்லியும் ஆயிடுச்சு. செகண்ட் விசில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக அடங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணுறோம். ஊற்ற எண்ணெய்லாம் மேலே வந்துச்சு பாருங்கள். இப்போ ஒரு தடவை வந்து ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். மற்ற வீடியோஸோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். ஃபிஷ் குழம்பு, அப்புறம் கடம்பா தொக்கு, இட்லி மாவு, ஷார்ட்ஸ்லேயும் வடை அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம், செக் பண்ணுங்கள். ஒரே ஒரு பாயில் மட்டும் வரட்டும். ரெடி ஆகிடுச்சு குழம்பு. செக் பண்ணால் உப்பு காரம் எல்லாமே எக்ஸாக்டாக கரெக்டாக இருந்தது எங்கள் வீட்டுக்கு. இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா, ஏன்னா ரைஸ்க்கு இவ்வளோ தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, இட்லிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா திக்கு வர, உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்ஸில் ஸ்டாப் பண்ணிக்கணும். நான் வந்து இப்போது இட்லி தான் செய்ய போகிறோம் நாங்கள், அதனால் இட்லிக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பாருங்கள் கரெக்டாக வெந்திருக்கு. ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அதனால் கையில் என்னால் செக் பண்ண முடியல, அதனால தான் ஸ்பூனில் இது பண்ணுறேன். ஸோ இட்லி ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மாவு, நீங்கள் வந்துட்டு இட்லியும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.